ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வைகுண்ட ஏகாதசி. பெருமாள் அனுகிரகத்துல இன்னைக்கு நம்ம இந்த நாள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட தொடங்கலாம். அதற்கு ஏற்றாற் போலவே கிரகங்களும் அமைந்திருக்கிறது. குருவும் சந்திரனும் சேர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில இருக்கிறாங்க. சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். குருவோட சேர்ந்து இருக்கும் பொழுது கஜகேசரி யோகத்துடன் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா சனியோட சேர்ந்திருக்கிறாரு. கிரக பலம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள்ல நம்ம என்னென்ன பண்ணலாம்? இந்த வைகுண்ட ஏகாதசியில பெருமாளின் அனுகிரகத்தை எப்படி பெறலாம் என்பதை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் குருவோட சேர்ந்திருக்கிறாரு. இதுவரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் வருதோ, என்னென்ன விதமான ஒரு மன குறைபாடுகள் இருக்கோ, இன்னைக்கு பெருமாளை போய் வணங்குறதோ, இல்லை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ரங்கநாத கட்டியம் சொல்லலாம், இல்லை இந்த திருநெடுந்தாண்டகம் இப்போ கோவிலில் அந்த பாசுரங்கள் தான் போயின்னு இருக்கோம். இந்த பெருமாள் ஆலய வழிபாடுகளை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். இல்லை வைகுண்ட ஏகாதசி ரொம்ப கூட்டமாக இருக்கும், என்னால் போக முடியல அப்படிங்கிறவங்க வீட்டில் இருந்தபடியே அதான் நிறையா சேனல்ஸ் லைவ் பண்ணுறாங்க. இந்த இந்த பெருமாளை நம்ம உட்கார்ந்த இடத்துலேருந்தே பார்த்து பெருமாளின் அனுகிரகத்தை பெறலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இந்த சுக்கிரவாரத்தில் தாயாருக்கும் ஒரு பெரிய மகிமை உண்டு. அதனால் மகாலட்சுமி தாயாருக்கும் இன்னைக்கு தாமரை பூவால் அர்ச்சனை செய்கிறது விசேஷம். ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. இது வரைக்கும் இருந்த குறைகள் எல்லாம் இந்த ஒரு தனியான ஒரு தைரியம் நமக்கு வரும். இந்த இந்த வருஷம் நம்ம சாதிச்சிருவோம், எனக்கு பிரச்சனைகள் தீரும், நான் பெருமாளை பார்த்துட்டேன், இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருக்கேன். இப்படி பல விஷயங்கள் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு மனதளவில் ஓடிக்கொண்டே இருக்கும். இதில் ஒரு நமக்கு தைரியமும் தெம்பும் நமக்கு நிச்சயமாக இருக்கும். இன்றைய நாளில் இந்த சந்திரனும் குருவும் சேர்ந்திருப்பது ஒரு கஜகேசரி யோகத்தை கொடுக்கும் பொழுது, வெள்ளிக்கிழமையான இன்று ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு தன லாபங்கள் இருக்கும். இன்னைக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்லது. மிதுன ராசி நேயர்கள் இந்த வைகுண்ட ஏகாதசி நல்ல நாளில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மா தீர்வதற்கு பெருமாளை வணங்கலாம். சுக்கிரனும் சனியும் பாக்கியத்தில் சேர்ந்திருப்பது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களினுடைய பூர்வ ஜென்ம சுகிர்த்தமோ அல்லது பூர்வ ஜென்ம பாபங்களோ தீர வழிபாடுகளை செய்ய எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதரையும் திருமலையில் இருக்கக்கூடிய பெருமாளையும் வணங்கலாம். ஏதாவது ஒரு திவ்ய தேசம், நீங்கள் காஞ்சிபுரம் போகலாம். வைகுண்ட பற்றி வைகுண்டநாதரை இன்றைய நாளில் நம்ம மானசீகமாக பிரார்த்தனை செய்வது தான் விசேஷம். காஞ்சிபுரத்துலேயும் நமக்கு நிறைய திவ்ய தேசங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு திவ்ய தேசம் சென்று பெருமாளை வணங்கி இந்த வைகுண்ட ஏகாதசியில் மிதுன ராசி நேயர்கள் நல்ல ஒரு மன நிம்மதி மற்றும் உடல் ஆரோக்கியத்துடன் இந்த நாளில் நீங்கள் பிரார்த்தனை செய்வது நிச்சயமாக பலிக்கும். கடகராசி அன்பர்கள் கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல மன நிறைவு தரக்கூடியது. 8ஆம் இடத்துல எனக்கு சனி இருக்கார், இந்த வருடம் விலகிறார். 8ஆம் இடத்திற்கு ராகு வருகிறார், என்ன பிரச்சனையை தருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே இந்த கடகராசி நேயர்கள் இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமையில் வந்திருப்பது நமக்கு விசேஷம். ராசியில் செவ்வாய் நீச்சனும் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் சனியோட சேர்ந்திருப்பது கோச்சார ரீதியாக நமக்கு பெரிய சாதகமாக இல்லை என்றாலும் லாபத்தில் குருவும் சந்திரனும் இருப்பது நமக்கு மிகவும் சாதகமான ஒன்று. சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குருவும் சந்திரனும் கடகராசி நேயர்களுக்கு பெண் தெய்வ வழிபாடுகளில் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தருவார். மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து கனகதாரா ஸ்லோகத்தை சொல்ல இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். பல நாட்களாக இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனை, இது அனைத்தும் தீர இன்று பெருமாளையும் தாயாரையும் சென்று ஒருங்கே வணங்கலாம். வைகுண்ட ஏகாதசியான இன்று ஏகாதசி விரதம் இருந்து அரிசி உணவை தவிர்க்கவும். கன்னிராசி நேயர்கள் கேது பகவானின் சஞ்சாரம் கன்னிராசி நேயர்களுக்கு சற்று மன சஞ்சலங்களையும் குழப்பங்களையும் கொடுக்கலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எண்ணற்ற பலனை கொடுக்கும். இன்று அரிசி உணர்வை தவிர்த்து பசுமாடுகளுக்கு பச்சை காய்கறிகள் வாங்கி கொடுப்பதும் மற்றும் அகத்திக்கீரை உணவாக வாங்கி கொடுப்பதும்
கன்னிராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகளை தரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இன்று உங்களுக்கு பரிபூரண அருளை கொடுப்பார். துலாம் ராசி நேயர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். எடுத்த காரியம் அனைத்திலேயும் வெற்றி வரும். 8ஆம் இடத்தில் குரு சந்திரனுடன் இருப்பது சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு காரியம் சித்தியாகும். சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று வைகுண்ட ஏகாதேசி திருநாளில் பெருமாளையும் தாயாரையும் வணங்கலாம். முடிந்தால் இன்றைய நாளில் இந்த சந்திராஷ்டம தினத்தில் நரசிம்ம பெருமானை வணங்குவது சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே இருக்கும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம், வேலை விஷயத்தில் இருந்து வந்த மன போராட்டமும் தீரும். திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த கசப்புகள் மாறும். குருவும் சந்திரனும் 7ஆம் இடத்தில் இருப்பது இன்று வைகுண்ட ஏகாதேசி திருநாளில், அதுவும் ஒரு சுக்கிரவாரத்தில் இன்று பெருமாளை வணங்குவது சிறப்பு. கருடனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் தீபம் போடவும். தனுசு ராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே அமைகிறது. இன்றைய நாளில் சூரியனும் புதனும் ராசியிலும் 8ஆம் இடத்தில் செவ்வாயும் இருப்பது, வெள்ளிக்கிழமை இந்த வைகுண்ட ஏகாதசியில் பெருமாளை சென்று வணங்குவதும், ஏதாவது ஒரு ஆலயத்தில் துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் சிறப்பு. மகர ராசி அன்பர்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர இன்று பெருமாளை வணங்கலாம். வைகுண்ட ஏகாதேசி திருநாளில் மகர ராசி அன்பர்கள் இன்று அரிசி உணவை தவிர்ப்பது நல்லது. திருவோண நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவது சிறப்பு. எந்த விதமான ஒரு மனசஞ்சலமும் இல்லாமல் தைரியமாக முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கலாம். குபேரனை வணங்கினாலும் இன்று உங்களுக்கு சிறப்பு பலன் உண்டு. கும்பராசி நேயர்கள் இன்று சனி மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் கும்பராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவுடன் இருப்பதனால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் பண ஏமாற்றங்கள் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்தால் அது சரியாவது இன்று உங்களுக்கு மன ஆறுதலை தரலாம். கருடன் மற்றும் விநாயகர் பெருமானை பெருமாள் ஆலயத்தில் வணங்க இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி தரும். மீனராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும். குழந்தைகளிடத்தில் பாசமும் குழந்தைகள் உங்களிடத்தில் பாசத்தையும் காட்டக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசியில் பசுமாடுகளுக்கு உணவளிக்கவும். அகத்திக்கீரை கொடுத்து பசுமாடை வணங்க இன்று நீங்கள் உங்களினுடைய பாபங்கள் தீர்ந்து புண்ணியங்களை சேர்க்கலாம். குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று குறைவாக இருக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி விரதத்தை பற்றி கூறவும். வைகுண்ட ஏகாதசி திருநாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மார்கழி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசியுமே விசேஷம்தான். பட் நம்ம இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியை தான் சிறப்பாக கொண்டாடுறோம். இது பல பேர் இந்த ஆன்மீக சொற்பொழிவுகள் எல்லாம் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. மார்கழி வைகுண்ட ஏகாதசி பெருமாள் வைகுண்ட துவாரம் வழியாக வெளியில் மக்களுக்காக காட்சி கொடுக்கிறார். இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அசுரனின் வேண்டுகோளுக்கு இணங்க பெருமாள் இந்த பிரார்த்தனையை ஏற்று, எங்களுக்கு எப்படி இந்த நாளில் நீங்கள் வைகுண்ட பிராப்தத்தை கொடுத்தீர்களோ அவர் அந்த அசுரனை வென்று பெருமாள் அந்த வரத்தை கொடுக்கிறார். ஸோ இந்த நாளில் எங்களுக்கு எப்படி இந்த வரத்தை கொடுத்தீர்களோ மக்களுக்கும் நீங்கள் வைகுண்ட துவாரம் வழியாக வெளில மக்களுக்கு சேவை சாதிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணதுனால பெருமாள் இன்னைக்கு வைகுண்ட துவாரத்தின் வழியாக வருகிறார். அது பூலோக வைகுண்டமான நமக்கு ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப இது முக்கியமாக பகல் 10 40 உற்சவங்கள் மற்றும் 21 நாட்கள் அங்கே உற்சவம் நடக்கிறது. இந்த மார்கழி மாதமே பார்த்திங்கன்னா இந்த அத்தியாயன உற்சவம்னு எப்படி நம்மளுடைய இறந்த பிறகு நம்மளுடைய ஆத்மா சுவாமி இடத்தில் வைகுண்டத்தில் அவருடைய திருவடியில் போய் சேரணும் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய ஜீவாத்மா பரமாத்மாட்ட போய் ஒன்றக்கூடியது என்ன அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயன உற்சவம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு ஆழ்வார்களுக்கும் எப்படி அந்த பாசுரங்கள் எல்லாம் பாடி ஒவ்வொரு ஆழ்வார்கள் எல்லாம் மோட்சம் அடைந்து நம்மாழ்வார் மோட்சம் அப்படிங்கிறது கடைசியாக பூலோகத்திற்கு
மக்களுக்கு வந்து இறைவன் சொல்லுவது, எப்படி நம்மளுடைய சேவைகள் எல்லாம் முடிந்து, நம்மளுடைய பூலோகத்தில் கடமைகள் முடிந்து, நம்மளுடைய இறந்த பிறகு ஆத்மா இறைவனிடத்தில் ஒன்ற வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ வைகுண்ட ஏகாதசி திருநாளில் அரிசி உணவு சாப்பிடாமல், ஏன்னா ஏகாதசி அப்படிங்கிறது ஒரு பெண். அவ வந்து அரிசி ரூபத்துல தான் அந்த பெண்ணை வந்து சுவாமி உருவாக்குறார். அதனால இன்றைய நாளில் அரிசி உணவை தவிர்த்து மற்ற எதுவாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு இறைவனை வணங்கினால், கண் முழித்திருந்து நமக்கு வைகுண்டத்தில் நம்ம இறந்த பிறகு அவரினுடைய திருவடி பிராப்தம் நமக்கு கிடைக்கும். ஸோ என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.